தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கரூரில் 41 பேர் இறந்தபோது காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு என்று திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏவவேலு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள், புத்தெழுச்சி நாள் விழா, அறிவு சமூகத்தை வளர்த்தவர், அன்பின் கதிர் போல் உதித்தவர் எனும் தலைப்பில் புகழரங்கம் நிகழ்ச்சி சென்னை மண்ணடியில் நடைபெற்றது. இந்த புகழரங்கம் நிகழ்ச்சியில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் ஏவவேலு எம்எல்ஏ, கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு எம்எல்ஏ, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா, மேயர் பிரியா, வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஏவவேலு எம்எல்ஏ, 41 பேர் கரூரில் இறந்தபோது காவல்துறை எஃப்ஐஆர் போட வேண்டாம் என தாய் உள்ளத்துடன் சொன்னவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று கூறியுள்ளார். வெள்ள காலத்தில் மக்களுக்கு உதவி செய்தீர்களா? மக்களுக்காக பாடுபட்ட வரலாறு உண்டா என்றும் தாவேகவினருக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக பீனிக்ஸ் பறவையை போன்று என்று கூறிய ஏவவேலு, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும், முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சதிவற்றை செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா, ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறாக மாறி இருக்கும். நீங்கள் சினிமாவில் நடத்த புகழை மையமாக தான் ரசிகர் பெருமக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். உங்களை திரையிலே பார்த்த வாக்காளர் பெருமக்கள் போடலாம் என்று போட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் என்ன ஏற்கனவே இந்தி போராட்டத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற சிறைக்கு போனது உண்டா? அல்லது 2 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வெள்ளக்காடாக இருக்கிற பொழுது நீங்கள் போட் எடுத்துக்கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் உணவு வாங்கி இந்த மக்களுக்கு உதவியது உண்டா? இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் ஏதாவது பாடுபட்ட ஏதாவது வரலாறு உண்டா? ஆக உங்களுக்கு அரசியல் தொடர்பு இல்லை, சமுதாய தொடர்பு இல்லை, சமூக பணி செய்யல. கரூரில் 41 பேர் இறந்தபோது காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறு என்று திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏவவேலு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாள், புத்தெழுச்சி நாள் விழா, அறிவு சமூகத்தை வளர்த்தவர், அன்பின் கதிர் போல் உதித்தவர் எனும் தலைப்பில் புகழரங்கம் நிகழ்ச்சி சென்னை மண்ணடியில் நடைபெற்றது. இந்த புகழரங்கம் நிகழ்ச்சியில் திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினர் ஏவவேலு எம்எல்ஏ, கிழக்கு மாவட்ட செயலாளர் சேகர்பாபு எம்எல்ஏ, மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹருல்லா, மேயர் பிரியா, வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா மற்றும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய ஏவவேலு எம்எல்ஏ, 41 பேர் கரூரில் இறந்தபோது காவல்துறை எஃப்ஐஆர் போட வேண்டாம் என தாய் உள்ளத்துடன் சொன்னவர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் என்று கூறியுள்ளார். வெள்ள காலத்தில் மக்களுக்கு உதவி செய்தீர்களா? மக்களுக்காக பாடுபட்ட வரலாறு உண்டா என்றும் தாவேகவினருக்கு அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக பீனிக்ஸ் பறவையை போன்று என்று கூறிய ஏவவேலு, அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறும், முதலமைச்சராக ஸ்டாலின் வருவார் என்றும் உறுதிபட கூறியுள்ளார். எந்த கட்சி தலைவனாவது தான் தொண்டன் சாவான் என்று எவனாவது அதற்கென்று சதிவற்றை செய்வானா என்று சொல்லி அத்தனை பேரும் எஃப்ஐஆர் போட வேண்டும் என்று சொன்ன பொழுது கூட அவர் மீது எஃப்ஐஆர் போடாதே என்று சொன்ன தாய் உள்ளம் கொண்ட தலைவா, ஒரு கணம் அன்றைக்கு போட்டிருந்தால் இன்றைக்கு நிலைமையே வேறாக மாறி இருக்கும். நீங்கள் சினிமாவில் நடத்த புகழை மையமாக தான் ரசிகர் பெருமக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கலாம். உங்களை திரையிலே பார்த்த வாக்காளர் பெருமக்கள் போடலாம் என்று போட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் என்ன ஏற்கனவே இந்தி போராட்டத்தில் இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்ற சிறைக்கு போனது உண்டா? அல்லது 2 ஆண்டு காலத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வெள்ளக்காடாக இருக்கிற பொழுது நீங்கள் போட் எடுத்துக்கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் உணவு வாங்கி இந்த மக்களுக்கு உதவியது உண்டா? இந்த சமுதாயத்திற்காக நீங்கள் ஏதாவது பாடுபட்ட ஏதாவது வரலாறு உண்டா? ஆக உங்களுக்கு அரசியல் தொடர்பு இல்லை, சமுதாய தொடர்பு இல்லை, சமூக பணி செய்யல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.